இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு அழகான கொடி வகையில் சூப்பராக பூக்கள் பூக்கக்கூடிய ஒரு செடி தான். ஆக்சுவலாக இதை நான் வந்து கேரளாவில் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வாங்கிக்கிட்டு வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் வளர்த்தேன்னு சொல்ல முடியாது, பாதுகாத்து வச்சுருந்தேன். இதோட பேர் வந்து சாண்ட் பேப்பர் ஒயின். ஏன் அதுக்கு அந்த பேர் அப்படின்னா, இதோட லீஃப் வந்து ஒரு மாதிரி சொரப்பாக இது சாண்ட் பேப்பர் மாதிரி இருக்கும். அதனால் அதை அப்படி சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப அழகாக சூப்பராக பூக்குறாங்க. இந்த வந்து செடி வந்து எப்போ பூக்குது அப்படின்னா, பிப்ரவரியிலேருந்து ஜூனுக்குள்ளே பூக்கும் அப்படின்னாங்க. அந்த வகையில் இப்போ நம்ம வீட்டில் இந்த செடி வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு. எனக்கு ஒரே ஆச்சரியங்க. நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இது வந்து கேரளாவில் தான் நல்லா வளரும். நான் அதாவது சிவகங்கை மாதிரி ரொம்ப ட்ரையாக இருக்கிற இதில் மாவட்டத்தில் இந்த செடி பூக்காது அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அழகாக இன்றைக்கி எங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த பூக்கள் வந்து பூத்திருக்காங்க. ரொம்ப அழகாக பூத்திருக்காங்க. அதுதான், அதாவது கேரளாவில் தான் வரும், தமிழ்நாட்டில் வரவே வராதுன்னு நினச்ச ஒரு செடி நம்ம வீட்டு தோட்டத்தில் ரொம்ப அழகாக பூக்கள் பூத்திருக்கதை பார்க்குறப்ப மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் ஆக்சுவலாகவே இந்த செடியை என்ன பண்ணேன் அப்படின்னா, பாதுகாத்து தான் வச்சுருந்தேன். கேரளாவில் இருக்கிறது நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து பாதுகாத்து வச்சுருப்போம் அப்படின்னு தான் வச்சுருந்தேன். இன்றைக்கி அதில் ஒரு அழகான பூக்களை பார்த்தோன்னா மனசுக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. இந்த மாதிரி அழகான ஆச்சரியங்களுக்கு தரக்கூடியது தான் வீட்டு தோட்டம். தேங்க்யூ.